3650 கோடி ரூபாய் வசூல். இந்தியாவிலேயே அதிகம் வசூல் செய்த திரைப்படம் இதுதான் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஒரு திரைப்படம் 3000 கோடி ரூபாயை தாண்டி வசூல் செய்துள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் உண்மை. அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை 100 கோடி ரூபாய் வசூல் செய்தாலே அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது 1000 கோடி ரூபாய் வசூல் என்பது வெற்றியின் அளவுகோலாக உள்ளது. இந்தியாவில் பல திரைப்படங்கள் 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. தங்கல், பாகுபலி 2, RRR, KGF 2, பத்தான், ஜவான் என பல திரைப்படங்கள் உதாரணமாக சொல்லலாம். 2000 கோடி ரூபாய் வசூல் செய்த ஒரே திரைப்படம் தங்கல் என்ற திரைப்படமாக உள்ளது. ஆனால் ஒரு படம் 3000 கோடி ரூபாயை தாண்டியது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், உண்மைதான். ஆசிப் என்பவரின் முகல்-இ-ஆசம் என்ற திரைப்படம் அதிக வசூல் செய்த இந்திய திரைப்படம் என்ற சாதனையை பெற்றுள்ளது. இந்த திரைப்படம் 1960ஆம் ஆண்டில் திரையரங்குகளில் வெளியான போது அதுவரை எந்த இந்திய திரைப்படமும் வசூல் செய்யாத அளவுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதித்தது. 1960ஆம் ஆண்டுகளில் 10 கோடி ரூபாய் என்பது இன்றைய மதிப்பில் சுமார் 3650 கோடியாக இருக்கும். இதுவரை எந்த இந்திய திரைப்படமும் இந்த அளவு வசூல் சாதனை செய்யவில்லை. அந்த காலகட்டத்தில் மிக விலை உயர்ந்த டிக்கெட்டுகள் 1 ரூபாய் 50 காசாக இருந்தது. இன்று சராசரி சினிமா டிக்கெட்டின் விலை 200 ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது. திலீப் குமார், மதுபாலா, பிரவித்ராஜ் கபூர், துர்கா கோட்டே மற்றும் அஜித் நடித்த முகல்-இ-ஆசம் என்ற திரைப்படம் ஒரு வரலாற்று காவியமாகும். இது முகலாய இளவரசர் சலீம் தனது தந்தையான பேரரசர் அக்பருக்கு எதிரான கிளர்ச்சி மற்றும் வேசி அனார்கலியின் கதையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் முகல்-இ-ஆசம் என்ற திரைப்படத்தின் டிக்கெட்டுகள் மட்டும் 10 கோடி டிக்கெட்டுகள் விற்பனையானதாம். சமீபத்தில் வெளியான திரைப்படமான RRR திரைப்படம் கூட 4.4 கோடி டிக்கெட்டுகள் தான் விற்பனையானதாம். மற்றும் அதேபோல் ஜவான் என்ற திரைப்படம் கூட 3.9 கோடி டிக்கெட்டுகள் தான் விற்பனையானதாம். இதே போன்று சமீபத்திய பிளாக் பஸ்டர் படங்களின் மொத்த எண்ணிக்கையை விட அதிகம். ஷோலோ மற்றும் பாகுபலி 2 ஆகிய 2 படங்களையும் சேர்த்து இந்தியாவில் முகல்-இ-ஆசம் படத்தை விட அதிகம் டிக்கெட்டுகளை விற்றுள்ளன. ஆனால் இன்றைய ரூபாய் மதிப்பின்படி இந்தியாவில் 3000 கோடி ரூபாயை தாண்டி வசூல் செய்த ஒரே திரைப்படம் முகல்-இ-ஆசம் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.